ஆச்சாரியா சாணக்கியர் கூறுகிறார், வீட்டின் எதிரி என்பது ஒரு நோய் போன்றது. அது மெல்ல மெல்ல உடல் முழுவதையும் அழித்துவிடும். அது நமக்கு தெரியவே தெரியாது. நமக்கு உணர்வு வரும்போது காலம் மிகவும் கடந்து போயிருக்கும். எனவே இன்று உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஒவ்வொரு நாளும் உடைத்துக் கொண்டிருக்கும், அவமானப்படுத்திக் கொண்டிருக்கும், உங்கள் தன்னம்பிக்கையை விழுங்கிக் கொண்டிருக்கும் யாராவது இருந்தால் இந்த வீடியோவை இப்போதே ஒரு லைக் செய்துவிட்டு கடைசி வரை பாருங்கள். மிக ஆழமான துரோகம் வெளியிலிருந்து வருவதில்லை. அது நம் வீட்டின் வாசற்படியிலிருந்தே வருகிறது என்பதை நீங்கள் எப்போதாவது கவனித்தது உண்டா? வெளியார் எதிரியின் நோக்கம் தெளிவாக இருக்கும். அவனது எண்ணத்தை திறந்த புத்தகத்தைப் போல படித்து விடலாம். ஆனால் வீட்டின் எதிரி ஒரு அப்பாவி முகத்தை மூடிக்கொண்டு பாசத்தை காட்டி நமது வேர்களை சத்தமில்லாமல் அரிக்கிறான். அவன் நம்மோடு சேர்ந்து சிரிப்பான், பேசுவான், ஒரே மேசையில் உணவு உண்பான். ஆனால் அவனது மனதில் விஷப்பாம்பு வளர்ந்து கொண்டிருக்கும். ஆச்சாரியா சாணக்கியர் சரியாக சொன்னார், எதிரி நம் சொந்த வீட்டிலேயே இருக்கும்போது போர் வாள்களால் அல்ல, புத்திசாலித்தனத்தாலும் தந்திரங்களாலும் தான் வெல்லப்பட வேண்டும். இந்த எதிரி வேறு யாரும் அல்ல, உறவினராகவோ நண்பராகவோ அல்லது சில சமயங்களில் உடன் பிறந்தவர்களாகவோ, ஏன் பெற்றோராக கூட இருக்கலாம். அவர் நமது பலவீனங்களை ஆயுதமாக பயன்படுத்துவார். நமது நம்பிக்கையை ஒரு கத்தியைப் போல கூர்மையாக்குவார். நமது அமைதியை அவர் பயம் என்று நினைக்கிறார். நமது பொறுமையை பலவீனம் என்று கருதுகிறார். நமது நற்பண்பை தோல்வி என்று எண்ணுகிறார். சாணக்கிய நீதி நமக்கு கற்றுத்தருவது என்னவென்றால், உண்மையான வலிமை என்பது சிந்தித்து செயல்படும் அந்த அமைதிக்குள் தான் ஒளிந்திருக்கிறது. எதிரி நம் சொந்த வீட்டிலேயே இருக்கும்போது முதல் படி அவனது மனதை தொட்டு பார்ப்பது. அவனது நோக்கத்தின் திசையை உணருங்கள். அவனது வார்த்தைகளுக்கு பின்னால் மறைந்திருக்கும் விஷத்தை நுகர்ந்து பாருங்கள். அவன் உங்கள் வெற்றியை கண்டு கிண்டல் செய்யும் போதும், உங்கள் கனவுகளை கேலி செய்யும் போதும், அல்லது உங்கள் உழைப்பை சிறுமைப்படுத்தும் போதும் எச்சரிக்கையாக இருங்கள். இது அவன் உங்கள் நன்மையை விரும்பவில்லை என்பதற்கான தெளிவான அறிகுறி. உங்கள் நன்மையை விரும்பாதவன் எந்த உறவின் போர்வையில் இருந்தாலும் உண்மையில் அவன் ஒரு எதிரிதான். இப்படிப்பட்ட மறைந்திருக்கும் எதிரிகளை சமாளிக்க சாணக்கியர் துல்லியமான தந்திரங்களை கூறியுள்ளார். இவை ஒரு போர் வியூகத்திற்கு சற்றும் குறைவில்லாதவை. சத்தம் போடாமல், வாழ்த்தூக்காமல், எதிரியை அவனது சூழ்ச்சியிலேயே எப்படி சிக்கர வைப்பது என்பதை இந்த தந்திரங்கள் கற்றுத்தருகின்றன. இன்று நாம் அந்த இரகசிய தந்திரங்களை பற்றி பேசப் போகிறோம். அவை வீட்டிற்குள் மறைந்திருக்கும் எதிரியை சமாளிக்க மிகவும் துல்லியமானவை. இந்த எதிரி உங்கள் சொந்த இரத்தமாக இருக்கலாம், ஆனால் இதயத்தில் விஷம் வைத்திருப்பார். இவர்களுடன் போராடுவது உலகின் மிக கடினமான போராட்டம். ஆனால் சாணக்கியர் நமக்கு ஒரு வழியை காட்டியுள்ளார். அதுதான் புத்திசாலித்தனமான போர். தந்திரம் ஒன்று உணர்வுகளின் கோட்டை. வீட்டு எதிரி முதலில் உங்கள் உணர்வு ரீதியான சுவரைத்தான் தாக்குவான். ஏனென்றால் உங்களால் அவருக்கு பதில் சொல்ல முடியாது, அவரை தட்டி கேட்க முடியாது என்பது அவருக்கு தெரியும். அவர் மீண்டும் மீண்டும் உங்கள் தன்னம்பிக்கை, உங்கள் கனவுகள் மற்றும் உங்கள் மரியாதையை தாக்குவார். உங்களை மனரீதியாக உடைப்பதே அவரது இலக்கு. ஆனால் சாணக்கியரின் சூத்திரம் என்ன? உங்கள் உணர்வுகள் நிலையாக இருந்தால் இந்த உலகில் எந்த சக்தியும் உங்களை அசைக்க முடியாது. இதை எப்படி செய்வது? உங்களை எவ்வளவு வலிமையானவராக மாற்றிக்கொள்ளுங்கள் என்றால், அவருடைய ஒவ்வொரு அடியும், ஒவ்வொரு கிண்டலும், ஒவ்வொரு அவமானமும் உங்கள் சக்தியாக மாற வேண்டும். அவரது எதிர்மறையை உங்கள் எரிபொருளாக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களால் எதுவும் முடியாது என்று அவர் கேலி செய்யும் போது அதே நெருப்பில் வெந்து உங்களால் எதையும் செய்ய முடியும் என்பதை நிரூபியுங்கள். அவரது காயங்கள் உங்களை பலவீனப்படுத்தக்கூடாது. தந்திரம் 2, அமைதியாக மனதை வெல்வது. இந்த தந்திரம் மிகவும் நுட்பமானது மற்றும் சக்தி வாய்ந்தது. வீட்டில் எப்போதும் நடுநிலையாக இருக்கும் சிலர் இருப்பார்கள். அவர்கள் உங்கள் பக்கமும் இருக்க மாட்டார்கள், எதிரி பக்கமும் இருக்க மாட்டார்கள். சாணக்கியர் கூறுகிறார், அவர்களை உங்கள் பக்கம் ஈர்க்க வேண்டும். ஆனால் கவனத்தில் கொள்ளுங்கள், இதை வற்புறுத்தியோ அல்லது விளம்பரப்படுத்தியோ செய்யக்கூடாது. உங்கள் ஒழுக்கம், உங்கள் உண்மை மற்றும் உங்கள் நடத்தையால் அவர்களை கவர வேண்டும். எப்போதும் சரியானதை சொல்லுங்கள், நல்லதை செய்யுங்கள். தவறு உங்களுடையது அல்ல, உங்களை இழிவுபடுத்த நினைக்கும் அந்த எதிரியுடையதுதான் என்பதை அவர்கள் தங்கள் கண்களால் பார்க்கும்போது அவர்கள் தானாகவே உங்கள் பக்கம் பேசுவார்கள். சாணக்கியரின் வார்த்தையை நினைவில் கொள்ளுங்கள், நீதிக்காக நீங்களே கத்தினால் மக்கள் உங்களை தவறாக நினைப்பார்கள். ஆனால் உங்கள் நடத்தை நீதியானதாக இருந்தால் மக்கள் தானாகவே உங்கள் பக்கம் நிற்பார்கள். இது ஒரு அமைதியான வெற்றி. தந்திரம் 3, சரியான நேரத்திற்காக காத்திருப்பது. இது பொறுமையின் விளையாட்டு. ஒவ்வொரு எதிரியும் ஒரு நாள் நிச்சயம் தவறு செய்வான் என்று சாணக்கியர் தெளிவாக கூறுகிறார். அந்த நாள்தான் உங்களுக்கான நாள். ஆனால் அந்த நாள் வரும் வரை நீங்கள் அமைதியாகவும் விழிப்புடனும் இருக்க வேண்டும். அவரது செயல்களுக்கு உடனடியாக பதிலடி கொடுக்காதீர்கள்.
அவரது தந்திரங்கள் அனைத்தும் வேலை செய்கின்றன என்று அவர் நினைக்கட்டும். அவர் இன்னும் அகங்காரமாக மாறுவார். அகங்காரத்தில்தான் மனிதன் மிகப்பெரிய தவறை செய்வான். அவர் தனது மிகப்பெரிய பலவீனத்துடன் வெளிப்படும் போது, அவரது பொய்முகம் அனைவருக்கும் தெரிய வரும்போது, ஒரே அடியில் அவரது அனைத்து தந்திரங்களையும் அவர் முன்னாலேயே வெளிப்படுத்துங்கள். அந்த தருணம் உங்களுடையது. ஆனால் அதற்கு பொறுமை அவசியம். தந்திரம் 4 அமைதியான விலகல். எதிரிக்கு எப்போது அதிக வலி ஏற்படும்? நீங்கள் அவரை புறக்கணிக்கும் போதுதான். இது வாழ்வீசாமல் செய்யப்படும் ஒரு தாக்குதல். நீங்கள் எவ்வித சலசலப்புமின்றி மெல்ல மெல்ல அவரிடமிருந்து தூரத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தைகளாலோ அல்லது நடத்தையாலோ நீங்கள் பாதிக்கப்படவில்லை என்பது அவருக்கு தெரிய வேண்டும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள், முன்னேறுகிறீர்கள் என்பதை அவருக்கு காட்டுங்கள். விவாதம் வேண்டாம், விளக்கம் வேண்டாம். அவர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து மெதுவாக மறைந்து போகட்டும். இந்த மனரீதியான பிரிவினை அவரை உள்ளுக்குள் உலுக்கிவிடும். தந்திரம் 5 எதிரொலிக்கும் பொறி. இது சாணக்கியரின் புத்திசாலித்தனமான தந்திரங்களில் ஒன்று. யாராவது உங்களை பற்றி பொய்களை பரப்பினால் அல்லது உங்களை அவதூறு செய்தால் நேரடியாக பதிலளிப்பது சில நேரங்களில் நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதற்கு பதிலாக அவரது தந்திரத்தையே அவருக்கு எதிராக பயன்படுத்துங்கள். உதாரணமாக, நீங்கள் மிகவும் அகங்காரம் பிடித்தவர் என்று யாராவது சொன்னால், மற்றவர்களுக்கு முன்னால் மிகுந்த பணிவையும் கனிவையும் காட்டுங்கள். உங்கள் செயல்களே அந்த மனிதனை பொய்யனாக காட்டிவிடும். நீங்கள் எதுவும் பேசத் தேவையில்லை. இது சண்டையிடாமல் வெல்லும் போர். தந்திரம் 6 இடைவிடாத வளர்ச்சி. இது மிக முக்கியமான தந்திரம். நீங்கள் நின்றுவிட வேண்டும், பயந்துவிட வேண்டும், தோற்றுவிட வேண்டும் என்பதுதான் வீட்டு எதிரியின் மிகப்பெரிய ஆசை. உங்கள் கவனம் சிதற வேண்டும் என்பதற்காகவே அவர் உங்களை கிண்டல் செய்கிறார். சாணக்கியரின் கட்டளை என்னவென்றால், நிற்காதீர்கள். அமைதியாக உங்கள் வேலையை செய்யுங்கள். உழைப்பை கொடுங்கள். உங்கள் சாம்ராஜ்யத்தை உருவாக்குங்கள். உங்கள் வெற்றிதான் அந்த எதிரிக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய பதில். அமைதியாக கட்டப்பட்ட சாம்ராஜ்யம் மிகவும் வலிமையானது. ஏனெனில் அது கண்ணுக்கு தெரியாது, ஆனால் ஆழமாக பாதிக்கும். நீங்கள் வெற்றி ஏணியில் ஏறும்போது அவரது குரல் தானாகவே அடங்கிவிடும். தந்திரம் 7 மறந்துவிடுங்கள், ஆனால் மன்னிக்காதீர்கள். இது மிகவும் கடுமையானது, ஆனால் அவசியமான பாடம். மன்னிப்பு என்பது தவறை உணர்ந்து வருந்துபவர்களுக்கு மட்டுமே. ஆனால் உங்களை மீண்டும் மீண்டும் வேண்டுமென்றே இழிவுபடுத்த முயற்சிப்பவருக்கு மன்னிப்பு என்ற வார்த்தை வீணானது. அப்படிப்பட்டவரை மன்னிப்பது உங்கள் ஆன்மாவிற்கு நீங்களே விஷம் கொடுப்பது போன்றது. சாணக்கியர் கூறுகிறார், அவரை மறந்துவிடுங்கள். அவருடைய பெயர், நினைவுகள், அவர் கொடுத்த வலிகள் அனைத்தையும் உங்கள் இதயத்திலிருந்தும் மூளையிலிருந்தும் முழுமையாக துடைத்து எறியுங்கள். அவர் வாழ்ந்ததற்கான அடையாளமே இல்லாமல் செய்துவிடுங்கள். ஒரு மனிதனுக்கு இதைவிட பெரிய தோல்வி எதுவும் இருக்க முடியாது. அமைதி என்பது எதிரியை அசைத்து பார்க்கும் மிக வலிமையான ஆயுதம். யாராவது உங்கள் முன்னால் வந்து உங்களை மனரீதியாக உடைக்க முயலும் போது, உங்கள் தன்னம்பிக்கையை சிதைக்க சூழ்ச்சி செய்யும் போது, அல்லது உங்கள் மனதை திசை திருப்ப வார்த்தை அம்புகளை எரியும் போது, உங்கள் மிகப்பெரிய ஆயுதம் மௌனம்தான். இது பயத்தினால் வரும் மௌனம் அல்ல. இது புயலுக்கு முன்னால் இருக்கும் அமைதியை போன்றது. ஆழமானது, இரகசியமானது மற்றும் வலிமையானது. இது ஒரு வார்த்தை கூட பேசாமல் எதிரியின் ஒவ்வொரு தந்திரத்தையும் முறியடிக்கும் ஆயுதம். மௌனம் என்பது வெறும் சும்மா இருப்பது அல்ல, அது ஒரு கலை. உங்களை மனரீதியாக உறுதியாக்கும் ஒரு தந்திரம். யாராவது உங்களை தூண்டிவிட முயலும் போது அல்லது உங்களை புண்படுத்தும் பொழுது பதில் சொல்ல வேண்டும் என்று தோன்றுவது இயற்கைதான். ஆனால் அங்கேதான் உண்மையான விளையாட்டு தொடங்குகிறது. நீங்கள் பதிலளிப்பதன் மூலம் அந்த எதிரிக்கு வேண்டிய வாய்ப்பை நீங்களே கொடுக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்கும்போது அவரது அனைத்து வியூகங்களையும் தலைகீழாக மாற்றுகிறீர்கள். உங்கள் மௌனம் அவரை குழப்பமடையச் செய்யும். மௌனம் என்பது விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். உங்கள் கண்கள் திறந்திருக்க வேண்டும். மூளை சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். இதயம் அமைதியாக இருக்க வேண்டும். அவர் என்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறார், யாரிடம் என்ன பேசுகிறார், அவரது நோக்கம் என்ன என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். நீங்கள் ஒரு சதுரங்க வீரரைப் போல செயல்பட வேண்டும். நீங்கள் அமைதியாக இருக்கலாம், ஆனால் பலவீனமானவர் அல்ல. உங்கள் மௌனம் எதிரியின் மனதை துளைக்கும். உங்கள் மௌனம் எதிரிக்கு ஒரு போன்று மாறிவிடும். அவர் தனது சூழ்ச்சிகளை தீவிரப்படுத்தும் போது அங்கேயே அவர் தவறு செய்வார். நீங்கள் ஒவ்வொன்றையும் கவனித்துக் கொண்டிருப்பீர்கள். மௌனம் என்பது உங்கள் ஆற்றலை சேமிக்கும் வழி. இது உங்களை உங்கள் இலக்குகளில் கவனமாக வைக்க உதவும். சாணக்கியர் சொன்னார், வார்த்தைகளை விட மௌனம் அதிக சக்தி வாய்ந்தது. மௌனம் உங்கள் வலிமையின் அடையாளம் மட்டுமல்ல, அது எதிரிக்கு அவனது தவறுகளை புரிய வைக்கும் ஒரு கருவி. இதை எப்படி பின்பற்றுவது? விழிப்புடன் இருங்கள். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள். இலக்கில் கவனம் செலுத்துங்கள். உங்களுக்கு நீங்களே நேரம் கொடுங்கள். சகோதர சகோதரிகளே,
இன்றைய இந்த பேச்சு தங்கள் நெருக்கமானவர்களால் ஆன்மாவில் காயம்பட்டவர்களுக்கானது. இது சொந்தமானவர்கள் இவர்களை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் நான் கேட்கிறேன், உங்களை மனரீதியாக அழிக்க அவர்களுக்கு உரிமை உண்டா? உறவு என்ற போர்வையில் யாராவது உங்களுக்கு தினம் விஷம் கொடுக்க முடியுமா? பதில் இல்லை. எனவே உறவின் பெயரால் செல்லாதீர்கள். அந்த மனிதனின் நோக்கத்தை பார்த்துச் செல்லுங்கள். சாணக்கியரின் எச்சரிக்கை: வீட்டின் எதிரி ஒரு அமைதியான கொலையாளி. அவன் உங்கள் தன்னம்பிக்கை, கனவு, அடையாளத்தை அழித்து விடுவான். எனவே அமைதியாக இருங்கள், ஆனால் தயாராகுங்கள். பதில் சொல்ல வேண்டாம். சரியான நேரத்தில் சரியான தந்திரத்தால் தாக்கம் ஏற்படுத்துங்கள். நீங்கள் உங்கள் இருப்புக்காக போராடுகிறீர்கள். சாணக்கியராக மாறுவது என்றால் உங்கள் உணர்வுகளுக்கு நீங்கள் ராஜாவாக மாறுவது என்று பொருள். ஒவ்வொரு அவமானத்தையும் ஒரு காகிதத்தைப் போல கிழித்து எரியுங்கள். ஆனால் பாடத்தை நினைவில் கொள்ளுங்கள். உடைந்து போன பிறகும் புன்னகைக்கும் மனிதனைக் கண்டால் எதிரிக்குத்தான் பயம் வரும். உண்மையான சொந்தம் யார் என்று அடையாளம் காணுங்கள். உங்கள் துக்கத்தில் உங்களை குற்றம் சொல்பவர், உங்கள் வெற்றியில் பொறாமைப்படுபவர் உங்கள் சொந்தமாக இருக்க முடியாது. சாணக்கியராக மாறுவது கடினம்தான், ஆனால் சாத்தியமற்றது அல்ல. அழுவதும் தொழுவதும் கூட கடினம்தான். எனவே வலிமையாகும் வழியை தேர்ந்தெடுங்கள். சாணக்கியரின் மிகப்பெரிய தந்திரமே சண்டையிடாமல் போரை வெல்வதுதான். பேசாமல் உண்மையை நிரூபிப்பது, வலிமையை காட்டாமல் பயத்தை உருவாக்குவது. இந்த நீதியை நீங்கள் பின்பற்றினால் எதிரி தானாகவே பணிந்து போவார். இறுதி முடிவு உங்கள் கையில். உறவுகளின் பேரில் விஷம் குடிக்கப் போகிறீர்களா, அல்லது சாணக்கியராக மாறி அதை வலிமையாக மாற்றப் போகிறீர்களா? நீங்கள் அமைதியாக இருந்து தந்திரங்களை கற்றுக்கொண்டால் ஒரு நாள் எதிரி தனது சொந்த வலையிலேயே சிக்கிக் கொள்வான். உங்கள் மௌனமே அவனது மிகப்பெரிய தோல்வியாக இருக்கும். என்ன நண்பர்களே, நான் சொன்ன சாணக்கியரின் நியதி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.